கிளாஸில் வந்து நம்ம வல்லினம் மிகும் இடங்கள் வந்து பார்த்துருந்தோம். ஸோ வல்லினம் மிகும் இடங்கள் அப்படின்னா, ஸோ எந்தெந்த இடத்துல பூரா வல்லினங்களான இந்த கச தப அதாவது இக்கு இச்சு இத்து இப்பு, ஸோ எந்தெந்த இடத்துலலாம் வல்லினம் மிகும், அதாவது ஓரெழுத்து ஒரு மொழி, ஆ இ உ அந்த சுற்றெழுத்துக்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுட்டுத்திரிபு, வினா எழுத்து ஏங்கிற வினா எழுத்து. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆயி ஒளியை வந்து அந்த இந்த எந்த அப்படி இப்படி அதற்கு எதற்கு எதற்கு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வல்லினம் மிகும் இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா வல்லினம் மிகா இடங்கள். ஸோ வல்லினம் மிகும் இடங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னா மிகா இடங்கள் வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நியூ புக்கில் வந்து வல்லினம் மிகா இடங்கள் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. ஸோ எழுவாய் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பெயர் சொல் மாதிரி, அதாவது ஒரே ஒரு பெயரை மட்டும் ஒரு எழுவாயை குறிப்பது. ஸோ அது எழுவாய் அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லாமே வந்து எழுவாய் தான். அதாவது ஒரு செயல் இல்லாமல் ஒரு பொருளுடைய பெயரை குறித்தால் அது மட்டும் குறித்தா அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணாது அப்படின்னா வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா தம்பி படித்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ தம்பி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எழுவாய், அதாவது இது வந்து ஒரு பெயர் சொல் மாதிரி. ஸோ அந்த பெயர் சொல்க்கு வந்து பக்கத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வல்லினம் மிகாது. தம்பி படித்தான். ஸோ இது வந்து தம்பி படித்தான் அப்படின்னு வராது. ஸோ இந்த தம்பி அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அது வந்து அதனுடைய மீனிங் வந்து வேறு மாதிரி ஆயிரும். ஸோ தம்பி அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல் மாதிரி மாறிடும். ஸோ அதனால் வந்து இது வந்து எழுவாய். ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா தம்பி அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் வந்து எழுவாய் அது வந்து ஒரு எழுவாய். ஸோ எழுவாய் பக்கத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வல்லினம் மிகாது. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா யானை பிளிரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யானை அப்படிங்கிறதும் ஒரு எழுவாய். ஸோ அது பக்கத்துலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா வல்லினம் மிகாது. இப் சப்போஸ் அந்த இடத்துல நம்ம வல்லினம் போட்டோம் அப்படின்னா அது வந்து பார்த்தோம் அப்படின்னா வேறு மீனிங் ஆயிரும், இல்லை அப்படின்னா மீனிங்லெஸ்ஸாக மாறிடும். ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எழுவாய் சொற்கள் அப்படிங்கிறது. ஸோ எழுவாய் அப்படின்னா என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு பொருளுடைய பெயரை குறிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கனகாம்பரம் பூத்தது அப்படின்னு இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா கனகாம்பரம் வரும். ஸோ ஒரு மீனிங் எழுதுறேன். ஸோ கனகாம்பரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு பூ பெயர். ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு இம்மில் தான் முடிஞ்சிருக்கு. அந்த இடத்துல நம்ம இப்பு போட்டு எழுதக்கூடாது. ஏன்னா கனகாம்பரம் இப்பு போட்டோம் அப்படின்னா ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா தப்பான ஆன்சராக மாறிடும். ஸோ கனகாம்பரம் பூத்தது அப்படின்னா கனகாம்பரம் அப்படிங்கிறது ஒரு பூ பெயர். ஸோ அது வந்து ஒரு எழுவாய். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா வல்லினம் போட்டு எழுத முடியாது. ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரூல், அதாவது இந்த எழுவாய் சொற்களை எடுத்து வல்லினம் மிகாது அப்படிங்கிறது. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது இது எது இந்த ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. ஸோ இந்த ஆயு ஏழியே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைய இது வந்து வல்லினம் மிகு அப்படின்னு பார்த்துருந்தோம். அந்த இந்த எந்த அதற்கு இதற்கு எதற்கு அப்படி இப்படி எப்படி. ஸோ இதெல்லாம் வந்து வல்லினம் மிகக்கூடிய இடங்கள். ஸோ அதில் வல்லினம் மிகாத இடங்கள் வந்து என்ன அப்படின்னா அது இது எதில் வந்து வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் அது சென்றது, இது பெரியது, எது கிடைத்தது. ஸோ இந்த இடத்துல எல்லாம் வல்லினம் மிகாது. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எது பெயரெச்சம் எதிர்மறை பெயரெச்சம். ஸோ நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே வந்து சொல்லியிருந்தேன், பெயரெச்சத்துலேயே வந்து வல்லினம் மிகக்கூடிய இடங்கள்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று தான். அது வந்து என்ன அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஸோ ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் மட்டும்தான் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருந்தோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓடா குதிரை. ஸோ ஓடா குதிரை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாடா பாடல், அதாவது பாடாத பாடல் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாடா பாடலாக மாறி இருக்கு. ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஸோ ஃபார் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெயரெச்சத்திலே வந்து எங்கெங்கே வல்லினம் மிகாது அப்படின்னா பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது, எதிர்மறை பெயரெச்சத்துலையும் வல்லினம் மிகாது. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா எழுதிய பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பெயரெச்சம். ஏன்னா எழுதிய அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா எச்ச வினை, அதை தொடர்ந்து பாடல் அப்படிங்கிற ஒரு பெயர் இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? ஸோ ஒரு எச்ச வினையை அடுத்து ஒரு பெயர் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது எதிர்மறை பெயரெச்சம். ஸோ எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னா இது வந்து ஒரு எதிர்மறை வார்த்தையாக இருக்கும். ஸோ எதிர்மறை வினையச்சமாக இருந்து அதை தொடர்ந்து ஒரு பெயர் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எழுதாத பாடல். ஸோ இதுவே வந்து நம்ம ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சமாக எப்படி மாற்றலாம் அப்படின்னா ஸோ இந்த எழுதாத பாடலையே வந்து நம்ம ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சமாக எப்படி மாற்றலாம் அப்படின்னா ஸோ ஈறுகட்ட அப்படின்னா என்னென்னா இந்த லாஸ்ட் வார்த்தையான
தாவை வந்து தூக்கிடணும். அப்போ எழுதா பாடலா மாறிடும். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வல்லினம் வந்து மிகும். ஏன்னா ஏன்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகும் அப்படின்னு பார்த்துருந்தோம். எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேற்றுமை உருபு வந்து நம்ம வெளிப்படையா இடங்கள்ல வந்து நம்ம பார்த்துருந்தோம். வேற்றுமை உருபு வந்து ஐயும் கூவும் வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வேற்றுமை தொகை, அதாவது வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் மிகாது. ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இலை பறித்தேன் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து ஒரு இரண்டாம் வேற்றுமை தொகை. தொகை அப்படின்னா என்ன அப்படின்னா வேற்றுமை உருபு வந்து மறைஞ்சு வந்துடும். அந்த 8 வேற்றுமை உறுப்புகள், ஆக்சுவலாக 6க்கு தான் உருபு இருக்கு. ஐயாள்கு இன்னது கண் ஆகிய 6 வேற்றுமை உறுப்புகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மறைஞ்சு வந்துடும். ஸோ அந்த மாதிரி மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தோம் அப்படின்னா வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். இல்லை வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து தொகாநிலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து தொகை. ஏன்னா இலை பறித்தேன் அப்படின்னு தான் வந்திருக்கு. ஸோ இட் சப்போஸ் இது வந்து இலையை பறித்தேன், இலையை பறித்தேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகும். ஏன் அப்படின்னா அங்கே வந்து இந்த ஐ அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ வந்து வெளிப்படையாக இருக்குது. ஸோ அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே காய் தின்றேன்னு இருக்குது. ஸோ இஃப் சப்போஸ் இது வந்து காயை தின்றேன் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகும். ஏன்னா ஐங்கிறது வந்து வெளிப்படையாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஐங்கிறது வந்து வெளிப்படையாக இல்லை, மறைஞ்சு இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா இங்கே வந்து வல்லினம் இடக்கூடாது. ஏன்னா இரண்டாம் வேற்றுமை தொகையில், அதாவது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வரும் இடங்களில் வல்லினம் மிகாது. வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் மிகும். ஸோ நெக்ஸ்ட் உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் மென்தொடர் குற்றியல் உகரமாகவோ அல்லது இடைத்தொடர் குற்றியல் உகரமாகவோ இருந்தால் வல்லினம் மிகாது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம குற்றியல் உகரத்தில் வந்து எங்கே வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வன்தொடர் குற்றியல் உகரமாக இருந்தால் அங்கே மட்டும்தான் வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மென்தொடர் குற்றியல் உகரம் இடைத்தொடர் குற்றியல் உகரத்தில் உகரத்தில் முடிஞ்சிச்சு அப்படின்னா, அதாவது மென்தொடர் குற்றியல் உகரம் இடைத்தொடர் குற்றியல் உகரம் உகரத்தில் முடிந்தால் அங்கே வந்து வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தின்று பார்த்தான், செய்து தின்று தீர்த்தான், செய்து பார்த்தாள். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு மென்தொடர் குற்றியல் உகரம். ஸோ மென்தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னா மெல்லினங்கள், மெல்லின மெய்யை தொடர்ந்து ஒரு குற்றியல் உகரத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மென்தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மென்தொடர் மெல்லினம் வந்து வார்த்தைகள் வந்து என்னென்ன அப்படின்னா அங்கென்ன நம்மென்ன, ஸோ இதெல்லாம் வந்து மெல்லினத்தில் வரும். ஸோ மெல்லின மெய் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்னு அப்படிங்கிறது. ஸோ ட்ரூ வந்து பார்த்தோம் அப்படின்னா அது தொடர்ந்து வந்திருக்கு ஒரு உகரம். ஆனால் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு மென்தொடர் குற்றியல் உகரம். ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா வல்லினம் மிகாது. அதுக்கு அடுத்தது செய்து பார்த்தால். ஸோ இது வந்து ஒரு இடைத்தொடர் குற்றியல் உகரம். ஏன்னா யரல வழல அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா இடைத்தொடர் இடையின எழுத்துக்கள். ஸோ யரல வள்ளல அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா இடையின எழுத்துக்கள். ஸோ இந்த இடையின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து ஒரு உகர எழுத்து வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இடைத்தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடைத்தொடர் குற்றியல் உகரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வினைத்தொகை அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். ஸோ வினைத்தொகை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு செயலை வந்து மறைஞ்சு காட்டும், அதுக்கு அடுத்தது காலம் காட்டாது. அதாவது எழுது பொருள் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு இங்கே. ஸோ எழுது பொருளை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எழுது பொருள், எழுதுகின்ற பொருள், எழுதும் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முக்காலத்துக்கும் மாற்றலாம். ஸோ இந்த மாதிரி காலத்தையும் காட்டாமல் செய்கிற வேலையையும் தெளிவாக சொல்லாமல் இருக்கிறதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வினைத்தொகையில் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுடுசோறு, எழுது பொருள், ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து வினைத்தொகை. இஃப் சப்போஸ் நம்ம இந்த இடத்துல வந்து வல்லினம் எடுத்தோம் அப்படின்னா எழுது பொருள் அப்படின்னா அது வந்து ஒரு கட்டளை வாக்கியமாக மாறிடும். ஸோ நம்ம வந்து அந்த பொருளை வச்சு நீ வந்து எழுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கட்டளை வாக்கியமாக மாறிடும். ஸோ இது வந்து வினைத்தொகையாக இருக்கிறதுனால வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வல்லினம் மிகாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை தவிர
படி எனும் சொற்களில் வல்லினம் மிகாது. ஸோ இந்த 3 சொற்களில் மட்டும்தான், படின்னு முடிகிற சொற்களில் இந்த 3 சொற்களில் மட்டும்தான் வல்லினம் மிகும்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர பிற சொற்கள் வந்துச்சு அப்படின்னா அதில் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களில் வல்லினம் மிகும். அதுக்கு அடுத்தது அது தவிர வேற ஏதாவது சரி அப்படி இப்படி இதில் வல்லினம் மிகும். அது இல்லாமல் படி அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா அதில் வல்லினம் மிகாது. எக்ஸாம்பிள், எழுதும்படி சொன்னேன், பாடும்படி கேட்டுக்கொண்டார். ஸோ இதெல்லாம் வல்லினம் மிகாத சொற்கள். அடுத்தது உம்மை தொகை. ஸோ உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. தாய் தந்தை வெற்றிலை பாக்கு. ஸோ உம்மை தொகை அப்படின்னா என்ன அப்படின்னா அப்படிங்கிற எழுத்து வந்து மறைஞ்சு வரதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உம்மை தொகை அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா தாயும் தந்தையும். ஸோ தாயும் தந்தையும் அப்படின்னு தான் எழுதுவோம். ஸோ இங்கே வந்து இந்த அப்படிங்கிற எழுத்து வந்து மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது ஒரு உம்மை தொகை. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா உவமை தொகையிலையும் உருவகத்திலையும் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓல்டு புக்கில் வல்லினம் மிகா இடங்கள் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம பார்த்தது தான், வினைத்தொகையில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். வல்லினம் மிகாது, சாரி, வினைத்தொகையில் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தது தான். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. விடுகணை, விரிசுடர், தோய் தயிர், பாய் புளி. ஆக்சுவலாக இது வந்து பாயும் புளி அப்படின்னு வரணும். அது வந்துச்சு அப்படின்னா அது வந்து உண்மை தொகையாக மாறிடும். ஸோ பாய் புளி, தோய் தயிர், விரிசுடர், விடுகணை. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது பாயும் புளி அப்படின்னா இனிமே தான் வந்து அது பாய போகுது. ஸோ பாயும் புளிங்கிறது காலத்தை காட்டும். அப்படிங்கிறப்போ அது வந்து வினைத்தொகையில் வராது. ஸோ வினைத்தொகை அப்படின்னா என்ன அப்படின்னா காலம் கரைந்த தொகையை வினையச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காலத்தை அது செய்கின்ற காலத்தை காட்டாமல் இந்த மாதிரி நின்றுச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது உம்மை தொகை. ஸோ உம்மை தொகை அப்படின்னா நம்ம ரெண்டாவது பார்த்தது தான். அப்படிங்கிற உறுப்பு வந்து மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது வந்து உம்மை தொகை. ஸோ அந்த உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. காய்கனி, தாய் தந்தை, முத்து பவளம். ஸோ அடுத்தது இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்னா நான் சொன்னதுதான், ஐ அப்படிங்கிற ஒரு வேற்றுமை உருவு மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து தொகாநிலை வேற்றுமை விரியா இருந்துச்சு. சப்போஸ் கதை சொன்னார் அப்படிங்கிறது கதையை சொன்னார் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் மிகும். ஆனா இது வந்து கதை அப்படிங்கிறது இது ஒரு இரண்டாம் வேற்றுமை தொகை, அதாவது ஐங்கிற உருவு மறைஞ்சு வந்திருக்கு. அடுத்தது கடல் தாவினான் அப்படின்னா இது முழுமையா சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கடலை தாவினான் அப்படின்னு தான் வரும். ஆனா இங்கேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வேற்றுமைப்படுத்துற வேற்றுமை உருவு வந்து மறைஞ்சு வர்றதுனால இதுவுமே வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை. அடுத்தது புகழ் பெற்றார். ஸோ இதுலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வல்லினம் மிகாது. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வியங்கோல் வினைமுற்றை அடுத்து வல்லினம் மிகாது. ஸோ வியங்கோல் வினைமுற்று அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருத்தரை வந்து நம்ம வேண்டி கேட்குற மாதிரி வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா கற்க. ஸோ நீங்கள் கற்க. அடுத்தது வளர்க, வாழ்க, காண்க, நிற்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தக, நகுக. ஸோ மேக்ஸிமம் இந்த கா அப்படிங்கிற ஒரு இதில் முடிஞ்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். வியங்கோல் வினைமுற்று விகுதி வந்து என்ன அப்படின்னா கா. ஸோ வியங்கோல் வினைமுற்றுக்கான விகுதி எழுத்து வந்து என்ன அப்படின்னா கா தான். ஸோ மேக்ஸிமம் வந்து அது என்ன அப்படின்னா நம்ம அவங்கள வந்து ஒருத்தர்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கோங்கன்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கற்க அப்படின்னா ஸோ ஒருத்தர்கிட்ட போயிட்டு நீங்கள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கற்க. ஸோ எப்படி கற்கணும்? கசடற. ஸோ குற்றம் இல்லாமல் கற்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம கற்க கசடற அப்படிங்கிறோம். அடுத்தது வளர்க. ஸோ என்ன வளரணும்? சிந்தனை நல்லா வளரணும். அடுத்தது வாழ்க தமிழ், காண்க படம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம்னா இன்னொரு இடத்துல வந்து சொல்கிற மாதிரி. ஸோ நிற்க, நீங்கள் அது மாதிரி நிற்கணும். தக அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி. நகுக அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து வெக்கப்படணும் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று அப்படின்னா எந்த மாதிரி வரும் அப்படின்னா அந்த வினை வந்து முடிஞ்சிருக்கும். அட் த சேம் டைம் நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து கட்டளை பெயராகவோ இல்லை வந்து ஒரு நார்மலாக ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம ஆர்டர் போடுற மாதிரியும் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விழித்தொடரை அடுத்து வல்லினம் மிகாது. ஸோ விழித்தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருத்தரை வந்து நம்ம கூப்பிடுறது, அதாவது டே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களை கூப்பிடுவோம்ல அப்படின்றதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா விழித்தொடர். ஸோ விழி அப்படின்னா என்ன அப்படின்னா விழித்தல் அப்படின்னா மீனிங் வந்து என்ன அப்படின்னா அழைத்தல்.
ஸோ விழிங்கிறதுக்கு பேர் வந்து மீனிங் வந்து என்ன அப்படின்னா அழைத்தல். ஸோ ஒருத்தரை வந்து நம்ம கூப்பிடுவோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா விழி. ஸோ அந்த விழித்தொடருக்கு பின்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முருகா கேள். ஸோ முருகாங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் நம்ம கூப்பிடுறோம். ஸோ அப்போ அது வந்து விழித்தொடர். ஸோ அந்த விழித்தொடரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வல்லினம் மிகாது. ஸோ அடுத்தது கண்ணா சொல். ஸோ இது வந்து இந்த கண்ணாச்சோல் அப்படின்னு வராது. இச்சு போட்டோம் அப்படின்னா அந்த மீனிங்கே தப்பாக மாறிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வராது. ஸோ கண்ணா சொல், கிளியே தா, அண்ணா போ. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா விழித்தொடர்கள். நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒருத்தரை கூப்பிடுறோம், அழைக்கிறோம். ஸோ அழைத்தொடர்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வல்லினம் மிகாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது. ஸோ நமக்கு தெரிஞ்சது தான் கடை கடை, தட தட, சட சட, படப்பட. அடுத்தது அடுக்கு தொடர்லையுமே வல்லினம் மிகாது. இரட்டை கிளவி அடுக்கு தொடர். ஸோ ரெண்டுலையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வல்லினம் மிகாது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அவை இவை எவை இந்த சொற்கள்ல வல்லினம் மிகாது. ஸோ நம்ம லாஸ்ட் போன நியூ புக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது, இது, எது. ஸோ இந்த 3 சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாதுன்னு போட்டிருந்தாங்க. ஸோ இதில் அவை இவை எவை, அவை பறவைகள். ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போ போட்டோம் அப்படின்னா அவை பறவைகள்னு போட்டோம் அப்படின்னா ஒரு அவையினுடைய பறவைகள்னு அர்த்தம். இந்த அவை பறவைகள் அப்படிங்கிறது ஒரு எழுத்தை வந்து சுட்டி காட்டுறதுக்காக பண்ணுது. ஸோ அந்த போகுது பார்த்தியா, அது வந்து பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டுறதுக்காக வருது. ஸோ இஃப் சப்போஸ் இந்த இடத்துல நம்ம வந்து இப்போ போட்டோம் அப்படின்னா அவை பறவைகள்னு வந்துடும். ஸோ அவை பறவைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா அவை அப்படிங்கிறது வந்து ஒரு இடத்தை குறிக்குது. அந்த இடத்துக்கு உரிய பறவைகள் அவை பறவைகள் அப்படின்னா, ஸோ ஒரு அமைச்சரவை இருக்குது அப்படின்னா அமைச்சரவை பறவைகள் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இப்போ போட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த அங்கே இருக்க பறவைகள் எல்லாமே வந்து அமைச்சரவையின் சார்ந்தது. ஸோ அமைச்சரவையோட பறவைகள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிரும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சுற்றுச்சொற்கள். அவை அப்படிங்கிறது ஒரு சுற்றுச்சொல். ஸோ அதனால் அந்த இடத்துல வல்லினம் மிகாது. ஸோ அது இது எது நம்ம லாஸ்ட் கிளாஸில் இப்போ தான் மென்ஷன் பண்ணி இப்போ தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அது இது என்னும் ஆகிய சொற்களுக்கு பின் வல்லினம் மிகாது. ஸோ அடுத்தது பெயரச்சத் தொடர், வினையச்சத் தொடர். ஸோ ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வல்லினம் மிகும். அது வந்து என்ன அப்படின்னா வன்தொடர் குற்றியலுகர சொற்களில் மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா வல்லினம் மிகும். அது இல்லாத மற்ற எழுதுலையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பெயரச்சத்துலையோ இல்லை வினையச்சத்துலையோ வல்லினம் மிகாது. ஸோ பெயரச்சமோ வினையச்சமோ எங்கே வந்துட்டு வல்லினம் மிகும் அப்படின்னா வினையச்சத்தில் தான் மேக்ஸிமம். வினையச்சத்தில் எங்கே வந்து வல்லினம் மிகும் அப்படின்னா வன்தொடர் குற்றியலுகரத்தில் மட்டும்தான் வல்லினம் மிகும். மற்ற பெயரச்சத்துலையோ இல்லை வினையச்சத்துலையோ வல்லினம் மிகாது. அடுத்தது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகும். ஸோ இந்த வந்த கயல்விழி, தைத்த சட்டை, வந்து தந்தான், செய்து பார்த்தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா வந்த கயல்விழிங்கிறது ஒரு பெயரெச்சம், தைத்த சட்டை அப்படிங்கிறது ஒரு பெயரெச்சம், வந்து தந்தான் அப்படிங்கிறது வினையச்சம், செய்து பார்த்தான் அப்படிங்கிறது வினையச்சம். ஸோ இதில் எல்லாத்துலையும் வந்து வல்லினம் மிகாது. ஸோ பெயரெச்சத்துக்கான எழுத்து வந்து விகுதி வந்து பார்த்தோம் அப்படின்னா வினையச்சத்துக்கான விகுதி வந்து என்ன அப்படின்னு மேக்ஸிமம் வந்து என்ன வரும் அப்படின்னா இ உ. ஸோ இது ரெண்டும் வந்து வினையச்சத்துக்கான விகுதியாக வரும். அதாவது ஒரு எச்ச வினையை தொடர்ந்து ஒரு பெயர் வந்துச்சு அப்படின்னா அது வந்து பெயரெச்சம். இதே இது ஒரு எச்ச வினையை தொடர்ந்து ஒரு வினை வந்துச்சு அப்படின்னா அது வந்து வினையச்சம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எழுவாய் தொடர். ஸோ எழுவாய் தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பெயர் நார்மலாக ஒரு பெயர் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எழுவாய் தொடர். ஸோ எழுவாய் தொடர்னா ஒன்றும் இல்லை, ஒரு பெயர் மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ கண்ணகி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெயர் சொல். ஸோ தங்கை, பூவிழி, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எழுவாய். ஸோ அந்த எழுவாயை தொடர்ந்து வல்லினம் மிகாது. ஸோ இதே இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேற்றுமை உறுப்பு நம்ம பார்த்து சேர்த்துட்டோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணகியை பார்த்தால் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஐங்கிற ஒரு எழுத்து சேர்த்துப்போம். ஸோ அப்படிங்கிறப்போ கண்ணகியை பார்த்தால் அப்படிங்கிற வல்லினம் மிகும். ஸோ அடுத்தது தங்கையை கேட்டால் இல்லது தங்கைக்கு கேட்டால் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கூ அப்படின்னு சேர்த்து அது கூட சேர்த்து இக்குங்கிற வல்லின எழுத்து சேர்த்துப்போம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வேற்றுமை உறுப்பு எழுவாய் தொடரில் ஏதாவது ஒரு வேற்றுமை உறுப்பு இரண்டாம் வேற்றுமை உறுப்பையும் நான்காம் வேற்றுமை உறுப்பையும் சேர்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் மிகும். ஆனால் காமனாக இருக்கக்கூடிய எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நியூ புக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம அங்கே லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தது தான். ஸோ அடுத்தது வல்லினம் மிகா இடங்கள். ஸோ வல்லினம் மிகா இடங்கள் மேக்ஸிமம் நம்ம ப்ரீவியஸாக நம்ம பார்த்ததாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அது இது எது, அது
இது, எது, எவை, அவை, இவை. ஸோ அந்த சொற்கள் எல்லாத்தையும் வந்து வல்லினம் மிகாது. அடுத்தது எழுவாய் தொடர். நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் இல்லையா, எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. குதிரை தாண்டியது, கிளி பேசும். அடுத்தது மூன்றாம் மற்றும் ஆறாம் வேற்றுமை விதிகளில் வல்லினம் மிகாது. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, இரண்டாம் வேற்றுமை உருபு மற்றும் நான்காம் வேற்றுமை உருபு என்னது? ஐ, அப்புறம் வந்து சாரி ஐ மற்றும் கு. ஸோ இந்த இரண்டு வேற்றுமை உறுப்புகளில் மட்டும்தான் வல்லினம் மிகும். ஸோ அதுக்கு அடுத்த வேற்றுமை உறுப்புகளில் வல்லினம் மிகாது. குறிப்பாக இந்த 3 மற்றும் 6ஆம் வேற்றுமை உறுப்பு. ஸோ 3ஆம் வேற்றுமை உறுப்பு என்னது? ஆல், ஆள், ஓடு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3ஆம் வேற்றுமை உறுப்பில் வரும். ஸோ 6ஆம் வேற்றுமை உறுப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா அது, 6ஆம் வேற்றுமை உறுப்பு வந்து அது. ஸோ இந்த சொற்களை அடுத்து பூரா பார்த்தோம் அப்படின்னா வல்லினம் மிகாது. ஏன்னா அந்த நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்துருக்கோம் இல்லையா, அதுங்கிற இடத்துல வல்லினம் மிகாதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ அதே தான் இது, 6ஆம் வேற்றுமை உறுப்புங்கிறது அதுதான். ஸோ அதனால் வந்து அதுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகாது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா விழித்தொடர். ஸோ விழித்தொடர்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், நம்ம ப்ரீவியஸ் அந்த ஓல்டு புக்கில் பார்த்தோம் இல்லையா, முருகா, கேள், கண்ணாவா. ஸோ இதெல்லாம் வந்து ஒருத்தரை வந்து நம்ம கூப்பிட்டு பேசுறது. ஸோ அதனால் வந்து அதில் வல்லினம் மிகாது. அதுக்கு அடுத்தது பெயரெச்சம். நம்ம பார்த்தது தான், ஒரு எச்சவினை பெயரை கொண்டு முடிஞ்சால் பெயரெச்சம். ஸோ அதில் வல்லினம் மிகாது. அதுக்கு அடுத்தது இரண்டாம் வேற்றுமை தொகை, அதாவது வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வர இடங்களில் வல்லினம் மிகாது. அது ஆக்சுவலாக அந்த இரண்டாம் வேற்றுமை தொகை மறைஞ்சு வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஒரு எழுவாய் தொடராக மாறிடும். சரிங்களா? ஸோ நம்ம அதனால் வந்து என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து இரண்டாம் வேற்றுமை தொகையா தொகை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஸோ இஃப் சப்போஸ் ஒரு தொடரில் இரண்டாம் வேற்றுமை தொகை வந்து மறைஞ்சு வந்துருச்சு அப்படின்னா அந்த தொடர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு எழுவாய் தொடராக மாறிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா நம்ம அது வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை தொடரா இல்லை நார்மல் தொடரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ அடுத்தது படி என்னும் வினையெச்சத்தில் வல்லினம் மிகாது அப்படின்னு சொன்னோம். ஸோ படி அப்படின்னா என்ன அப்படின்னா அப்படி, இப்படி, எப்படி, இந்த 3 சொற்களில் மட்டும்தான் வல்லினம் மிகும். அதுக்கு அடுத்து இந்த படிங்கிற முடிகிற சொற்களில் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு அடுத்தது வேங்கோல் வினைமுற்று. நம்ம வாழ்க, வருக, தக, நிற்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேங்கோல் வினைமுற்று. ஒருத்தரை வந்து நம்ம வந்து கூப்பிட்டு அவரை வந்து நம்ம செய்ய சொல்கிற மாதிரி வரும். ஸோ அதுதான் வந்து பார்த்தோம்னா வேங்கோல் வினைமுற்று. ஸோ அதில் வந்து வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வினைத்தொகை. ஸோ காலம் காட்டாமல் இருக்கக்கூடிய வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. குடி, தண்ணீர், வளர்விரை, திருவளர் செல்வன். ஸோ இந்த மாதிரியான சொற்கள் எல்லாம் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8, 10 தவிர பிற எண்ணு பெயர்களுடன் புணரும் வல்லினம் மிகாது. ஸோ அதாவது நம்ம என்னன்னா 8 தொகை 10 பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட நம்பர் பெயர்கள், ஸோ 8, 10 இந்த தொடர்களுக்கு பின்ன தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வல்லினம் மிகும் அப்படின்னு பார்த்துருந்தோம். இதுக்கு அடுத்து வேறு நம்பர்லாம் வந்துருந்துச்சு அப்படின்னா அது வல்லினம் மிகாது. ஸோ ஒரு புத்தகம் 3 கோடி. ஸோ இதெல்லாம் வந்து வல்லினம் மிகாத இடங்கள். ஸோ அடுத்தது உண்மை தொகை. நம்ம பார்த்தது தான் இரவு பகல், தாய் தந்தை, இதெல்லாம் வந்து உம்முங்கிற வார்த்தை மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான சொற்களில் வல்லினம் மிகாது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்று, இன்று, என்று, ஆவது, ஆடா, அடி. ஸோ இந்த மாதிரியான சொற்களில் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள், அன்று சொன்னார், என்று தருவார், அது, ஆவது, அவராவது, தருவதாவது, ஆவது அப்படின்றது தான் வந்து பார்த்தோம்னா இதில் மீனிங். அடுத்தது அடா, அடி. ஸோ இந்த மாதிரியான சொற்களை வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன்ற அப்படிங்கிற இடத்துக்கு பின்னாடியும் வல்லினம் மிகாது. ஆக்சுவலாக இது வந்து ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து உவமை தொகையில் வல்லினம் மிகும் அப்படின்னு பார்த்துருந்தோம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா உவமை தொகை கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு உவமை விரி போன்றது. தொகைநிலை தொடர் ஸோ இது வந்து தொகாநிலை தொடர். ஏன்னா இது வந்து வெளிப்படையாக வந்திருக்கு. போன்ற அப்படிங்கிற ஓம உருபு வந்து வெளிப்படையாக வந்திருக்கு. ஸோ இந்த போன்றங்கிற இடத்துக்கு பின்னாடி மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வல்லினம் மிகாது. ஸோ இப்போ சப்போஸ் போல அப்படின்னு வந்துச்சுனாலும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா போல செய்தான், போல அப்படின்னு வந்துச்சுனாலும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா வல்லினம் மிகாது. ஸோ ஓமை தொகையில் வல்லினம் மிகும். ஆனால் இந்த மாதிரியான சொற்களில் போன்றங்க, போல அப்படிங்கிற சொற்கள் வந்து வெளிப்படையாக வந்துச்சு, ஓம உருபுகள் வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அந்த இடங்களில் வல்லினம் மிகாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா
ஸோ அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அத்தனை இத்தனை எத்தனை அவ்வாறு எவ்வாறு எவ்வாறு எல்லாமே வந்து ஆ இ ஏ அதை பேஸ் பண்ணி தான் வருது. ஸோ அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அத்தனை இத்தனை எத்தனை அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு அத்தகைய இத்தகைய எத்தகைய அப்போதைய இப்போதைய எப்போதைய அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட நேற்றைய இன்றைய நாளைய. ஸோ இந்த மாதிரியான சொற்களுக்கு பின்னாடியெல்லாம் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக ஆ இ ஊவில் நம்ம அப்போ அந்த அன்னைக்கு பார்த்தது தான் அந்த இந்த எந்த ஆ இ ஊ ஏ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதற்கு இதற்கு எதற்கு அப்படி இப்படி எப்படி. ஸோ இந்த சொற்களுக்கு முன்னாடி தான் மட்டும் மேக்ஸிமம் வல்லினம் மிகுது. அதை தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் வல்லினம் மிகாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதாவது கீழே வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 3 மற்றும் 5 6ஆம் வேற்றுமை தொடர்கள். ஸோ வேற்றுமை உருபு வெளிப்படையாக வர்றதில் ஆக்சுவலாக 2 மற்றும் 4 ஐ மற்றும் கு இந்த தொடர்களில் மட்டும்தான் வந்து வல்லினம் மிகும். ஐனா 2ஆம் வேற்றுமை தொடர், கு 4ஆம் வேற்றுமை தொடர். ஸோ இந்த மாதிரியான சொற்களில் மட்டும்தான் வல்லினம் மிகும். ஸோ அடுத்து வந்து இதுக்கு இல்லாமல் வேறு வேற்றுமை தொடரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வல்லினம் மிகாது. அதுக்கு அடுத்தது வேற்றுமை தொகை. ஸோ மேக்ஸிமம் தொகை தொடர்களில் வல்லினம் மிகாது. குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் வேற்றுமை தொகைகள் வல்லினம் மிகாது. இது தொகை அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த வேற்றுமை உறுப்புகளெல்லாம் வந்து மறைஞ்சு வர இடங்கள். ஸோ 2ஆம் வேற்றுமை தொகைனா ஐயும் வந்து மறைஞ்சு வர இடங்கள். ஸோ தமிழ் படி அப்படின்னா தமிழை படி அப்படின்னு அர்த்தம். ஸோ 3ஆம் வேற்றுமை உறுப்பு அப்படின்னா ஐ ஆள். ஸோ அதாவது கைத்தட்டு அப்படின்னா கையாள் தட்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து அதில் வல்லினம் மிகாது. அதுக்கு அடுத்தது 4ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னா வீடு சென்றால் அப்படின்னா வீட்டிற்கு சென்றால். ஸோ அப்படிங்கிறப்போ வந்து அதில் வல்லினம் மிகும். வீட்டிற்கு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதில் வந்து இச்சு வரும். இதில் வந்து வீடு சென்றால் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இதுலேயும் வல்லினம் மிகாது. அடுத்தது கரை பாய்ந்தான். ஸோ இது வந்து என்னன்னா கரையில் இருந்து பாய்ந்தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேற்றுமை தொகைகள், வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வர இடங்கள், தொகைநிலை தொடர்களில் சொல்லுவாங்க. ஸோ இதுலலாம் வந்து வல்லினம் மிகாது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நிலைமொழி உயர்தனியாய் அமையும் தொடர்கள் வல்லினம் மிகாது. ஸோ ஆக்சுவலாக நிலைமொழி உயர்தனியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு எழுவாய் தொடர். மேக்ஸிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த உவம உறுப்போ இல்லை வேற்றுமை உறுப்பு இதெல்லாம் வந்துச்சு இல்லை அது இல்லாமல் வந்துச்சு அப்படின்னா அந்த தொடர் வந்து மேக்ஸிமம் ஒரு எழுவாய் தொடராக மாறிடும். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம வந்து தலைவி கூற்று அப்படின்னு பார்ப்போம். ஸோ தலைவி அப்படின்னாலே பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு எழுவாய் பெயர். ஸோ அப்படிங்கிறப்போ தலைவி கூற்று அப்படின்னுப்போ நம்ம என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஸோ அப்படிங்கிற வல்லினம் மிகாது. அடுத்தது தொண்டர் படை. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தொண்டர் அப்படிங்கிறது ஒரு பெயர்ச்சொல் அல்லது ஒரு படையினுடைய பெயரை குறிக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் வந்து வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. அடுத்தது உரிச்சொல். ஸோ உரிச்சொல்ல நம்ம 4 சொற்கள் தான் பார்த்தோம். சால தவ தட குல இந்த 4 சொற்களுக்கு பின்னாடி மட்டும்தான் வல்லினம் மிகும். வேற சொற்கள் வந்துச்சு அப்படின்னா அதில் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கல். கல் அப்படிங்கிற இடத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருத்துக்கள், அதாவது கருத்துக்கள். இது வந்து கருத்துக்கள்னு சொல்லக்கூடாது, கருத்துக்கள் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வாழ்த்துக்கள் கரெக்ட், வாழ்த்துக்கள் தான் கரெக்ட். பாதி பேர் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதுவோம். ஸோ இஃப் சப்போஸ் நம்ம இந்த வாழ்த்துக்கள்னு எழுதணும் அப்படின்னா அது வந்து தப்புன்னு சொல்லலை. ஏன்னா பாதி பேர் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க, பாதி பேர் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் புக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் அதுதான் வந்து கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இஃப் சப்போஸ் நம்ம வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதணும் அப்படின்னா அது வந்து தப்பு. வாழ்த்துக்கள் இக்கு இல்லாமல் எழுதுறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கல் அப்படின்னு தான் முடிஞ்சிருக்கு. எக்ஸ்ட்ராவாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐகார வரிசை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இதுலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கல் அப்படின்னு தான் எழுதியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அது கூட இக்கு வந்து சேர்த்து எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களை வர அவற்றோடு கல் விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. ஸோ ஐகார வரிசையோட உயிர்மை எழுத்து சேரும்போது ஐகார வரிசையோட கல் விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எதெல்லாம் வல்லினம் மிகாத இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஏன் வராது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ தோழி கூற்று. ஸோ தோழி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எழுவாய். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா வல்லினம் மிகாது. ஸோ அப்போ இது வந்து இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வல்லினம் மிகாது. அடுத்தது பெரிய தம்பி சிறிய பறவை. ஸோ இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா பெயரச்சங்கள். சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பெயரச்சம். ஸோ பெயரச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. அதுக்கு அடுத்தது பழகு தமிழ். ஸோ பழகு தமிழ்
பழகு தமிழ் அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு வியங்கோல் வினைமுற்று மாதிரி தான் வரும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கா தான் வரும். ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில மாற்றி மாறி வரும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பழகு அப்படிங்கிறது ஒரு வினை சொல்ல குறிக்குது. சரிங்களா? ஸோ பழகு தமிழ் அப்படிங்கிற இடத்துலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வல்லினம் மிகாது. அதுக்கு அடுத்தது இது கேள் நம்ம பார்த்தோம், அது இது எது அந்த மாதிரியான சொற்கள் அதில் வந்து வல்லினம் மிகாது அப்படிங்கிறது வந்து பார்த்துருந்தோம். அதுக்கு அடுத்தது எலி கடிக்கும். ஸோ எலி அப்படிங்கிறது ஒரு எழுவாய். ஸோ அதை தொடர்ந்து ஒரு எழுவாய்க்கு பின்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா வல்லினம் மிகாது. அடுத்தது ஓடிய குதிரை. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓடிய அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு பெயரெச்சம். ஸோ அதில் வல்லினம் மிகாது. அடுத்தது படி. ஸோ அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களுக்கு பின்னாடி மட்டும்தான் வல்லினம் மிகும். வேற வந்துச்சு அப்படின்னா அதில் வல்லினம் மிகாது. அடுத்தது வாழ்க தலைவர். ஸோ வியங்கோல் வினைமுற்று. வாழ்க அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வியங்கோல் வினைமுற்று. ஸோ அதில் வல்லினம் மிகாது. அடுத்தது கார்காலம். ஸோ ஆக்சுவலாக கார்காலம், கார் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலத்தினுடைய பெயர். நம்ம பெயர் சொல்லுடைய வகைகள் படிக்கிறப்ப பார்ப்போம். பொருள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 வகைப்படும். பெயர் சொல் வினை, பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினை பெயர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு ஆறு வகையான பெயர்களை படிப்போம். ஸோ கார் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா பெயர் சொல். அதனால வந்து இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எழுவாய். ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வல்லினம் மிகாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வல்லினம் இடலாமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 வந்து பார்த்தோம் அப்படின்னா வல்லினம் மிகக்கூடாது. ஏன்னா கல் அப்படின்ற ஒரு வினை வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி வல்லினம் மிகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வாழ்த்துகள் அப்படிங்கிறது தான் வந்து இது வந்து கரெக்டு. அடுத்தது இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எழுத்துக்கள் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஸோ ரெண்டுலேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வல்லினம் இடக்கூடாது. அடுத்தது திருநிறை செல்வன் திருவளர் செல்வி. ஸோ இதில் பாதி பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் பேர் எழுதுறப்போ நம்ம இன்விடேஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா திருநிறை செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் இச்சு போட்டிருப்பாங்க. இதுலேயே வந்து இச்சு போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதில் வந்து இச்சு வல்லினம் வந்து போடக்கூடாது. ஏன்னா ஸோ திருநிறை அப்படிங்கிறதும் திருவளர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு பெயர் சொல் மாதிரி வருது. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இச்சு வந்து போடக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து எங்கெங்கே வல்லினம் மிகாது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அண்ணாமலை பல்கலைக்கழகம். ஆக்சுவலாக அண்ணாமலையில் இப்போ வராது. ஏன்னா அண்ணாமலை அப்படிங்கிறது ஒரு பெயர். ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா இது வராது. பல்கலைக்கழகம். ஸோ இதில் வந்து இக்கு வரும். சரிங்களா? ஸோ பல்கலைக்கழகம். அடுத்தது அத்தனை சிறிய அத்தனை நம்ம வந்து அத்தனைக்கு முன்னாடி வல்லினம் மிகாது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அதனால் வந்து இது வராது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் வந்து ஆத்திச்சூடியிலையும் ஆத்திச்சூடி அப்படின்னு தான் வரும். ஸோ ஆத்திச்சூடி அப்படின்னு வராது. ஸோ வல்லினம் மிகாது. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எடுத்துக்காட்டுகள். ஸோ இது வந்து கரெக்ட் தான். அடுத்தது கீழ்ப்பக்கம். ஸோ இதுவுமே வந்து கரெக்ட் தான். சான்றோர் பேரவை வல்லினம் மிகாது. சென்னை பல்கலைக்கழகம் வல்லினம் மிகாது. ஏன்னா சென்னை அப்படிங்கிற ஒரு இடத்தினுடைய பெயர். ஸோ அது வந்து ஒரு எழுவாய் மாதிரி. ஸோ அதில் வல்லினம் மிகாது. அடுத்தது தயிர்ச்சோறு. ஸோ இதில் வந்து வல்லினம் மிகும். ஏன்னா இது வந்து ஒரு இருபெயரொட்டு பண்பு தொகை. நம்ம லாஸ்ட் கிளாஸில் வல்லினம் மிகும் இடங்களில் பார்த்துருப்போம். இருபெயரொட்டு பண்பு தொகை. அதாவது பொதுப்பெயர் பின்னும் சிறப்பு பெயர் முன்னும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இருபெயரொட்டு பண்பு தொகை. ஸோ இருபெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். ஸோ இதோட வந்து பார்த்தோம் அப்படின்னா வல்லினம் மிகா இடங்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து முடிஞ்சிச்சு.